இருக்காதா வெல்கம் பேக் காய்ஸ். இன்னைக்கு வந்து தீபாவளி சர்ப்ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து கிராக்கர்ஸ் வெடிக்க போறோம். நம்ம என்னென்ன பண்ண போறோமோ அது பூராமே டிஃப்ரெண்ட். என்னையா அது? பிஜிலி வெடியிலேருந்து இன்னைக்கு தொடங்குறோம். இதுல வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னா 50 இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுல 50 பீஸ் இருக்கான்ற முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல இதை வந்து அன்பாக்சிங் பண்ணணும். 8 9 10 11 சரி 50 இருக்கு. ரைட்டு, ஓகே. இப்போ போயிட்டு இது ஒன்றா வெடிச்சு பார்ப்போம். வெயில் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வெடி எடுப்போம். இது சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அவன் சீனி வெடி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருமே இந்த சீனி வெடி வந்து ஒரு டயத்தில் இதுதான் எல்லா வெடியும் வெடிச்சு முடிச்சுட்டாலும் இந்த வெடி நம்மகிட்ட இருக்கும். அதை ஒன்றா நம்ம வச்சு வெடிச்சுக்கிட்டு இருப்போம். சரமாகவே இருந்தாலும் அதை உதிரியாக்கி அதை வச்சு வெடிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு நினைவுகள் தான். அதனால சீனி வெடியிலேருந்தே நான் தொடங்குறேன். நம்மளோட காஸ்ட்லி வெடியும் இருக்குது, அதை போக காட்டுறேன். வெடியை வெடிக்க போகிறோங்க. பெருசாலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சிம்பிள் தான். எப்படின்னா பதட்டமே இருக்கக்கூடாது, லைட்டாக போகணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி சைடாக கூட ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓய்யா பிடிச்சிருச்சா? இந்த மாதிரி வச்சா ராக்கெட்டு மாதிரி போகும். வெற்றிகரமாக நம்ம வச்ச ஃபஸ்ட்டு வெடியை வெடிச்சிருச்சு. நம்ம வந்து நிறையா வெடி வெடிப்போம். இப்போ வந்து இந்த வெடிகள்லாம் வெடிச்சு காட்டுறோம். ஓ மை காட், இந்த மாதிரி நடக்கும் திடீர்னு. புஷ்ஷா போயிடும். இருந்தாலும் வெடிச்சிருந்தேன்னு நினைச்சேன். இருக்கு. இதைத்தான் வெடிக்க போறோம். சீனி வெடிக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் லெவல் சரம். பெரிய சரமே வாங்கியிருக்கலாம், கடை அடைச்சிட்டாங்க மழை வந்தனால. ஒன்றும் பண்ண முடியல. புடிச்சிரு. அவ்வளோதான். அது என்னன்னே தெரில. நம்ம நிறைய வெடி வெடிச்சாலும் இது அப்படித்தான். நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த வெடி வைக்க போறோம். டாம் அண்ட் ஜெர்ரி வெடின்னு நினைக்கிறேன். வாட்டர் கேன்ல வச்சு வைக்கிறோம். என்ன புதுத்தூர்ல. ஐயோ பிடிக்க மாட்டுது. பிடிச்சிருச்சு. தள்ளி போயா கேமரா. மூஞ்சிங்கள அடிக்க போதியா? வெடிக்குமா வெடிக்காதா? கேமராமேன் எதுக்கு நீங்க பக்கத்துல போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. புகைதானே தெரியலையே. புகையுது. கிட்ட போன கேமராமேன் ஸ்பாட் அவுட்டு. சரி விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. வெடிச்சா வெடிக்குது. ரொம்ப டேஞ்சரானது தான். இது மாதிரி யாரும் ட்ரை பண்ணானா. பிடிக்குதா பிடிக்கலையானே தெரிய மாட்டேங்குது. பிடிக்குது. அவ்வளோதான், பிடிச்சிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. பில்டப் பாய் பிளாக் சார்பாக ஒரு வெடி. இப்போ அந்த கேனை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சச்சடா. ஓ மை காட், கேன் ஃபுல்லாக ஒரே புகை. நான் அந்த கேன் ஃபுல்லாக வெடிச்சிரும்னு நினச்சேன். புகையா இருக்குங்கடா. தெரியுதா உங்களுக்கு புகையா வர்றது? இதெல்லாம் சின்ன பிள்ளையில பாட்டிலெல்லாம் வச்சு வெடிக்கிறது.